Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. நான் லாஸ்ட்டாக போட்ட எலெக்ஷன் டே வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ண தான் நான் இது வந்திக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணுற ஐடியா இருக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த ரெசிபி அவ்வளோ கஷ்டமான ரெசிபி இல்லை, ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சாரி. ஏன்னா எனக்கு சரியான கோல்ட். நான் இன்றைக்கி சிக்கன் பை ஒன்று தான் டின்னருக்கு ட்ரை பண்ண போகிறேன். அதை செய்கிறதுக்கு சிக்கனில் பிரெஸ்ட் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதே மாதிரி பொட்டேட்டோவும் பாயில் பண்ண போட்டுக்கொண்டேன். உங்கள்கிட்ட ஈக்கிற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லியும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ண போனீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓட் பண்ண வைத்து வந்தாலே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க அந்த கலர் பண்ணுற ஃபிங்கரில் இருக்கிற அந்த பிக்மெண்ட் போகிறதுக்கு நிறைய நாளாகும். அதுக்கு என்ன சரி ஹேக் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஒரே ஒரு பேஸ்ட்ரி ஷீட் தான் இருந்துச்சு. அதனால் நான் இன்றைக்கி அது போதாமல் போகுமோ அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி நான் ரொட்டியும் செய்வோம்னு டிசைட் பண்ணினேன். இது நான் ரொட்டியை தான் ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ளா ஆட் பண்ணி அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நான் இன்றைக்கி டின்னர் செய்கிறதுக்கு வந்தேன். நான் போட்ட ஹெனா இப்போ தான் லைட்டாக கலர் வருது. நானுக்கு நீங்கள் ஃப்ளா நீட் பண்ணக்கொள்ளே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் திக்காக வர மாதிரி, லூஸாக இல்லாமல் நல்லா திக்காக வர மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. அப்படி நீட் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களோட நான் நல்லா சாஃப்டாக வரும். அதே மாதிரி இதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் விடுங்க. இதோட நான் பைக்கு ஃபில்லிங்கை தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபில்லிங் வேணாலும் ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த பேஸ்ட்ரி ஷீட் தான் யூஸ் பண்ணினேன். இந்த பேஸ்ட்ரி ஷீட் ஒரு ஷீட் 515 ருபீஸ். இந்த ஷீட்டை 1 kg கேக் டின்னுக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி எங்களுக்கு பையை ரெடி பண்ணிடலாம். எப்போயுமே பேஸ்ட்ரி ஷீட்டை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கொஞ்சத்துக்கு ஃப்ரீசர்லேருந்து வெளியேடுங்க. ஏர்லியாக வெளியெடுத்து வைக்க வேணும். இன்றைக்கி எங்களுக்கு இந்த ஷீட்டை 2க்காக டிவைட் பண்ணி வேணும். நான் ஒரு பீஸை நல்லா பெருசாகவும் மற்றதை ஆகவே அதுக்கு விட குட்டியாகவும் கட் பண்ணி கொடுறேன். நான் பெருசாக கட் பண்ணிக்கிற பீஸ் எங்களோட ட்ரேட பாட்டம் பார்ட்டுக்கு போகும். நல்லா மெதுவாக ரோல் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ட்ரேயில் வைக்கக்குள்ளே இது ட்ரேயில் நல்லா நிறைய வாரத்துக்கு மாதிரி தான் வைக்கணும். அதனால் இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ட்ரேயில் இந்த ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நல்லா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இதை ஷீட்டை கழட்டி அடிக்கலுமாவும். அப்படி இல்லாட்டி ஷீட் அப்படியே ட்ரேயில் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆல் 4 சைட்ஸ் இந்த பேஸ்ட் ஷீட் வார மாதிரி இதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி எடுக்கணும்னு சொல்லி தான் நான் இதை ஹாஃபு கட் பண்ணாமல் அந்த மாதிரி கட் பண்ணினேன். இதோட அதை கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் ஃபில்லிங் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஃபில்லிங் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துடுச்சு. பேக் பண்ணி எடுத்ததை அந்த ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆட் பண்ணி அதை மேலால் கவர் பண்ணிக்கோங்க. இதில் நாங்கள் செகண்ட் பார்ட்டை கட் பண்ணி வச்சை இதுக்கு மேலே போட்டு கவர் பண்ணி போடுறதுக்கு தான். மேலே கவர் பண்ணக்கொள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணி கொறாட்டி இந்த மேலே போட்டிக்கிற லேயர் வேறையாக வந்துடும். அதே மாதிரி மேலால் ஒரு நைஃபால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணிக்கொண்டீங்கன்னா ஓகே. நான் இப்படி கட் பண்ணிக்கொண்டு அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் நடுவால் கட் பண்ணிக்கொடுறேன். இந்த ஷீட்டை குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு இதை ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு போகிறோம். மேலால் எக் வாஷ் பண்ணிக்கோங்க. எக் வாஷ் பண்ணாட்டியும் ஓகே தான், ஆனால் அப்போ ஒரு ப்ரௌன் கலராக தான் வரும். எக் வாஷ் பண்ணி கொண்டீங்கன்னா பசந்தான் மேலால் குக்காகி வரும். நான் இன்றைக்கி எக் கொண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி எக் வாஷ் பண்ணி கொற போகிறேன். இந்த மேலேகிற லேயரை மட்டும்தான் எக் வாஷ் பண்ணணும். அதனால் ஃபுல் எக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யோக்கை மட்டும் யூஸ் பண்ணினா போதும். அதை அப்படியே பேக் பண்ண போட்டுட்டு எங்களோட நான் நல்லா ப்ரூவ் ஆகி வந்துக்குது. இப்போ நாங்கள் நானே ரெடி பண்ணி கொருவோம். இந்த ரிசர்ச் போகிற கேப்பில் ஒரு மூவி போய்த்து கொண்டே தான் இருந்துச்சு. நான் அப்போ பார்க்கக்குள்ளே கோட் போய்ட்டு கொண்டு இருந்துச்சு.
எவ்வளோ நல்ல படம் பெய்த்தாலும் வேலை இல்ல. ஏன்னா வந்து ரிசல்ட் வரக்குள்ளயே அப்படியே படத்த ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கக்குள்ள எந்த படம் வேணாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனா இந்த ரிசல்ட்ஸ இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்குறதுக்கு என்ன படம் போனாலும் அது பிரச்சனையே இல்ல. உங்க வீட்லயும் இப்படித்தான் இருக்கிறாங்களா? எல்லாரும் இப்படியும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே மாதிரி அவ்வளோ நேரம் உட்கார்ந்து அது ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு பார்க்குற பொறுமையும் இல்ல. ஸோ, அதனால கன்டினியூவா நான் பார்க்க மாட்டேன். ஃபுல்லா முடிஞ்ச பிறகு யாரு வெற்றி, யாரு தோத்துன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்குவேன். நீங்களும் என்னைய மாரி ஒரு ஆள்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த மாதிரி சிக்கன் தான் ரெடி பண்ண போறேன். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கட்டும்னு சொல்லி தான் இன்னைக்கு ஸ்பைசியா சிக்கன் ரெடி பண்ணினேன். சிக்கன் ரெடி பண்ற கேப்லயே எங்களோட பை வந்து அப்படியே நல்லா பேக் ஆகுது. சைட் பை சைட் சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ டின்னர் டைம். இன்னைக்கு டின்னர் இதுதான். நான் ரொட்டி. இது நான் ரெடி பண்ண பை நல்லா பேக்காகி வந்துக்குது. எல்லாரும் எக் வாஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சிக்கன் கறி. என் பை, நான் அண்ட் சிக்கன் கறி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்படித்தான் எங்களோட எலெக்ஷன் நைட் போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வி ஆல் என்ஜாய் த ஃபுட். ஃபுட் பார்க்குறதுக்குமாயே டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் எலெக்ஷன் நைட் என்ன செஞ்சீங்க? அதே மாதிரி இந்த மாதிரி எலெக்ஷன்கள் வந்தா என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீட்ல எல்லாரும் ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. எனக்கு நல்ல கமெண்ட்ஸும் கிடைச்சிச்சு. நான் செஞ்ச சிக்கன் பாய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி ட்ரை பண்ணுவோம்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். Hope you all enjoyed my election day dinner night vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.